கமல் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய புதிய படத்தை சுந்தர் சி இயக்க போவதா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிப்பு வெளியாச்சு. இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு இந்த படத்துல இருந்து விலகுவதா சுந்தர் சி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாரு. இதுதான் இப்ப விவாதத்தை கிளப்பி இருக்கு. சுந்தர் சி இந்த அறிவிப்பை வெளியிட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் ட்ரோல் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில ஒரு நபர் போட்ட கமெண்ட் அந்த அளவுக்கு ஒரு காயப்படுத்தும் விதமா குஷ்புவை காயப்படுத்தும் விதமா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு குஷ்புவுமே பதிலடி கொடுத்திருக்காங்க. இதுதான் இப்ப சோசியல் மீடியாக்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அதாவது ட்ரோலையும் தாண்டி அவங்க குடும்பத்தை தனி நபரை தாக்கக்கூடிய விதமா ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு குஷ்புவும் தரமான பதிலடியை கொடுத்திருக்காங்க. இதுதான் இப்ப விவாதத்தை கிளப்பியிருக்கு. அது என்ன கமெண்ட், எதுக்காக இந்த பதிவு அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம். இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் கமல் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய புதிய படத்துக்கு சுந்தர் சி இயக்க போவதா அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமா தான் வெளியிட்டாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க. கண்டிப்பா சுந்தர் சி ரஜினி காம்போ கண்டிப்பா மறுபடியும் ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்புல தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி அருணாச்சலம் படத்தை சுந்தர் சி தான் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல நடிகர் ரஜினி தான் நடிச்சிருந்தாரு. இந்த படம் அந்த டைம்ல வேற லெவல் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேருக்கு பிடிச்சமான படங்கள்ல ஒண்ணுவா அருணாச்சலம் படம் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த படத்தோட கதைக்களமா இருக்கட்டும், அந்த படத்துல நடிச்ச நடிகர்களா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்குமே பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில மறுபடியும் ரஜினிகாந்த் வச்சு சுந்தர் சி படம் இயக்க போறாரு அப்படின்ற அறிவிப்பு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா அருணாச்சலம் படம் அந்த அளவு கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த படமே இந்த அளவுக்கு ஹிட் ஆகும் போது மறுபடியும் இவங்களோட காம்போ கண்டிப்பா நல்லா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் பிளஸ் பாயிண்டா பார்க்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா இந்த படத்தை கமலோட தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரிக்க இருந்தாங்க. அதனால கண்டிப்பா 3 பேரோட காம்போவும் கண்டிப்பா இதுல ஒர்க் அவுட் ஆகும். அதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால ரசிகர்கள் படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் திடீர்னு சுந்தர் சி ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அந்த அறிக்கையில நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதாவது 2 மாபெரும் ஜாம்பவான்களுக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றியை ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த படத்தை இயக்குறதுக்கு என்னோட நினைப்பு உங்களுக்கு வந்ததுக்காக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புங்கிறது வரும். நான் நினைச்ச கனவு நினைவாகிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சு. சில பல காரணங்களால என்னால இந்த படத்தை இயக்க முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால இந்த படத்துல நான் விலக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல ரசிகர்கள் கிட்டையுமே மன்னிப்பு கேட்டு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இவங்களோட காம்போ கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், நம்ம நினைச்ச மாதிரி படம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு சுந்தர் சி இந்த அறிவிக்கை வெளியிட்டதுனால கண்டிப்பா ஏமாற்றம் அடைவாங்க அப்படிங்கிறதுனால சுந்தர் சி ரசிகர்கள் கிட்டையுமே மன்னிப்பு கேட்டு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் ஏமாற்றம் அடைஞ்சாலும் ஒரு சில பேர் அவங்களுக்கு எதிராக ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதாவது சுந்தர் சியோட ஆதரவாளர்களா இருக்கட்டும், அவரோட ரசிகர்களா இருக்கட்டும், அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆரம்பத்துல இருந்தே கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா சுந்தர் சியோட ஹேட்டர்ஸா இருக்கட்டும், சில விமர்சகர்களா இருக்கட்டும், அந்த படம் தொடர்பா அவங்களோட ட்ரோல் மீம்ஸ் எல்லாத்தையும் பதிவிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது நேரத்துல என்னன்னா அந்த படம் அரண்மனை 5 மாதிரி வரப்போகுது. அதாவது அரண்மனை 5 தான் எடுக்க போறாங்க, அதுலதான் இவர் நடிக்க போறாரு, அதுலதான் ரஜினிகாந்த் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி ட்ரோல் பண்ணி அந்த வீடியோ வச்சு ட்ரோல் பண்ணி நிறைய விஷயங்களை வெளியிட்டு வந்திருந்தாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு சுந்தர் சி வெளி போனதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் அதை வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல ட்ரோல் மீம்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி சில அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேச ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா அந்த கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்க நேரத்துல குஷ்பு இதுக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க. அதாவது எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போறாங்க, இது கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு பதிவு குஷ்பு அந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கு. அதனால அவங்க தரமான பதிலடியை கொடுத்திருக்காங்க. இதுதான் இப்போ சோசியல் மீடியால வைரலா மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா இந்த படத்துல இருந்து சுந்தர் சி விலகியதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற நிறைய கேள்விகள் எல்லாருமே முன் வச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் மீம்ஸ் மூலமாவும் ட்ரோல் மூலமாவும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நபர் சுந்தர் சி இந்த படத்துல இருந்து விலகினதுக்கான முக்கிய காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு.
இதனாலதான் வந்து குஷ்புமே வந்து ரொம்பவே கோபம் அடைஞ்சு அவங்க வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க. அந்த கமெண்ட்ல வந்து அந்த நபர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த படத்துல இருந்து விலகினதுக்கான காரணம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அதாவது இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, குஷ்புவை வந்துட்டு ஒரு ஐட்டம் சாங்குக்கு வந்து நடனம் ஆட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ரஜினி சொன்னதுனாலதான் சுந்தர்சி வந்து இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தி வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது அந்த நபர் வந்து குஷ்பு வந்து நடனம் ஆட சொன்னதுனாலதான் சுந்தர்சி விலகி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா குஷ்பு வந்து இந்த பதிவை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தரை வந்து ஆட வைக்கலாம்னு நாங்க நினைச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பதிலடி கொடுத்திருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பா குஷ்பு கிட்ட இந்த பதிலை வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரசிகர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, அதை பத்தி கண்டுக்காம போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அதே நேரத்துல குஷ்பு வந்துட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுனால இந்த மாதிரி ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா தன்னோட கணவருக்காகவும் சரி, அந்த ரஜினி மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு நாளங்கும் சரி, அதுக்கு வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க. ஏன்னா ரஜினி அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, ஏன்னா இப்படி கீழ்த்தனமா ஒருத்தரை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா வந்து குஷ்பு இந்த பதிவு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குஷ்புவுக்கு ஆதரவா வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த ஒரு பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு ரசிகர் ஒரு நபர் வந்து சொன்ன ஒரு கமெண்ட்டுக்கு வந்துட்டு குஷ்பு வந்து இந்த அளவுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பா அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த பிரச்சனை இதோட முடிய போகுதா இல்லட்டா இது வந்து பெரிய பிரச்சனையா ஆக போகுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே நேரத்துல வந்து சுந்தர்சி வந்து கண்ணியமான முறையில வந்து நான் விலகினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நடிகர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு அதே நேரத்துல ரசிகர்கள் கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அவர் வந்து ஒரு நல்ல விதமா வந்து அதுல இருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காரு. அதாவது வெளிப்படையா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன், என்னோட சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் காரணமா தான் இந்த படத்தை இயக்க முடியாம நான் இந்த படத்துல இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வருத்தத்தை தெரிவிச்சது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நன்றி தெரிவிச்சு ரசிகர்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாரு. இதை பார்த்தாவது அவங்க வந்து அந்த மாதிரி கமெண்ட்களை போடாம இருந்திருக்கணும். ஆனா அவர் வந்து வெளிப்படையா சொல்லியுமே ஒரு நபரை தாக்கி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவது ரொம்பவே தவறு. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரியும் சுந்தர்சிக்கு ஆதரவாகவும் குஷ்புவுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.